நான் தான் உங்க பேர் கிரில்ஸ். பொள்ளாச்சியோட மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கு. இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறாங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு காட்ட போறேன். அங்க பாருங்க, ஏதோ ஒரு வினோதமான மிருகத்தோட சத்தம் கேக்குது. வாங்க அங்க என்னன்னு போய் பார்ப்போம். யாரும் வேலை போற இடத்துல போட முடிக்கிறவன் அப்படின்னா பிரிட்டிஷ் ராணுவ படை அதிகாரிய பணி புரிஞ்சிருக்கேன். ஓ, அந்த டிஸ்கவரி சேனல்ல அந்த புழுவு மல்லெல்லாம் மண்டு குடிப்பே அவனா நீ? ஆமாங்க, கொஞ்சம் வேலையை கெடுக்காதீங்க விடுறீங்களா? இப்ப இந்த காடுகள் பாத்தீங்கன்னா மனித காலடி தடங்களே படாத ஒரு காடு. ஆமா, காலையில காய்க்கு வரவங்க செருப்பு போட்டு தான் வருவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த ஒரு அடர்ந்த வரப்பகுதியில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறீங்கன்னு இந்த காணொலி மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இல்ல எனக்கு போய் சொல்லிக் கொடுக்கறது. மேக்கால போனா ராமசாமி காடு, அப்படியே குறுக்கால போனேன்னா அங்க நம்ம சாலை இருக்கு, தாண்டி போனா ரோடு வந்துட்டு மாதிரி. எங்க போறா? யோ இரியா, நானும் போறா. யோ கூப்பிட்டு போயா. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா மிகவும் நம்மளுக்கு ஆபத்தானது. ஏன்னா இங்க சதுப்பு நில முதலைகள் நிறைய இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அது நம்ம உயிருக்கு மிகவும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் இருக்கு. காலங்காலமா இங்கதான் கால் கழுவிட்டு இருக்கிறேன். இதுல முதலை இருக்குது, மண்புழு ஒண்ணுமே கிடையாது. ஒரு சேனல் எடுக்க புடுறீங்களா நீங்க? மகனே வந்தா நீ கொண்டே இருந்துருவேன் பாத்துக்க. இப்போ எனக்கு ஆக்சிஜன் மிக குறைவா இருக்கு. இப்போ நான் இந்த சின்ன ஓடையை கடந்து அந்த பனைமரத்தை பாலமா உபயோகித்து நான் அந்த பக்கம் போனாதான் எனக்கான உணவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு சோறு வேணுமா? நம்ம சாலை தாண்டி அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்க, அம்மனி நல்லா ஒரு சாப்பாடாக்கி வச்சிருப்பா. வா சோறு தின்னு போலாம். எனக்கு மூச்சு வாங்க பேசிக்கிறேன். அட இல்ல, என்னோட கேமராமேன் எனக்கு கையை கொடுப்பாரு, நான் நம்புறேன். நான் மேல வந்துகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து 10 நிமிஷமாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் வந்து ஏடா கெடுக்கிறதுக்குனே வருவீங்களாடா? பண்ணு. இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா நம்மகிட்ட எந்த உதவி இல்லைன்னு நம்ம தோண்ட போடக்கூடாது. நம்ம இந்த கரையை தாண்டி போகணும்னா இந்த மரத்தை பாலமா யூஸ் பண்ணி மரப்பாலமா இருந்து நம்ம கடந்து போக போறோம். அதனால வாங்க, நான் இது எப்படி நான் உங்களுக்கு கத்துத்தர போறேன். கொஞ்சம் கடினமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் அதை எவ்வளவு சவாலா இருந்தாலும் அதை நான் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அவ்வளவுதான். என்னோட கால்கள் இன்னும் வலிக்குது, இருந்தாலும் முடியல. ஓகே, இந்த கடினமான நேரத்துல நம்ம தன்னம்பிக்கைய விடக்கூடாது. நம்ம தொடர்ந்து போராடணும். அவனை அங்க இடம் தவிட்டு இருக்கிறான். பைத்தியார தரம் இந்த பக்கம் அங்க இடம் தவிட்டு இருக்கிறேன். யாரா அவன் பைத்தியாரா இருக்கிறான்? நீங்க வெட்டு வெடுக்குமா கொடுங்க. அந்த மாதிரி தளராம நங்கு நடந்து வா. நம்ம இவ்வளவு பெரிய இப்போ தண்ணியை நம்ம கடந்து வந்துட்டோம். அப்படியே பெரிய ராமர் வாச கடந்து வந்துட்டேன். கணங்கால அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. கடந்து வரைக்கும் என்னமோ இவ்வளவு சலிச்சுக்கிற. சும்மா கொஞ்சம் எனக்கு டிஸ்கவுண்ட் சம்பளம் பாக்கி தர மாட்டாங்க. புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படி படுத்துறீங்க? 1 மாசம் சம்பளமே பாக்கிடா. பேசாம வாடா. சரியாப்பா? இப்போ நான் இந்த தண்ணியை கடந்து வரனால எனக்கு ரொம்ப பசிக்குது. அதே ஊர்ல சோறு இருக்குன்ற வாப்ப சாப்பிடலாம். எங்க ஊருக்கு வந்து யாரும் பசி ஓட போகல. வாப்பா போய் சாப்பிட்டு. இப்போ இங்க பெரிய ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு. இது அநேகமா ஒரு சாரப்பாம்புன்னு நினைக்கிறேன். இப்ப இதை நம்ம புடிச்சு இதோட தலையை கிள்ளி எரிஞ்சிட்டு நம்ம இப்ப சாப்பிட போறோம். என்னங்க இவ்வளவு கவுச்சியா பேசுற நீ? வாங்க. இது 2 மாசம் குட்டியா இருக்கலாம் இந்த பாம்பு. இது ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இது அப்படியே நம்ம தலையை பின்னிட்டோம்னா, பிச்சை எடுத்துட்டோம்னா, இது நம்ம இப்போ புரதச்சத்து நிறைந்த உணவா இருக்கு இந்த பாம்பு. இதை கடிச்சு சாப்பிடலாம். நீ சாப்பிட்றியா? ஐயோ சனிக்கிழமை சாய்பாபா குறதான். நீ எடுத்துட்டு போக கட்டார எந்த இருக்காருன்னா நீ. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாவக்காயை அழுகுனமா ஸ்டேஜ்ல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. மிகவும் கொடுமையா இருக்கு இதோட டேஸ்ட். அப்படியே நடா.
இப்போ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, என் உடல்ல இருக்கிற நீர்லாம் அப்படியே வத்தி போயிருச்சு. அதனால இப்ப நான் தண்ணி குடிக்க போறேன். எதுக்கு துண்டா வைக்கிறீங்க? என்ன பண்ற நீங்க? நீ என்ன பண்ண போறேன்னு தெரியும், அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியும். துண்டை குடுற போல ஆத்து நிறைய தண்ணி வேணா நாய் நக்கி தான் குடிக்கும். தண்ணி சாலையிலுக்கு போய் மோந்து விடும். போ. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு உயிர் பிழைச்சா மட்டும் பத்தாது. இப்ப சொல்லித்தர போறது சம்பளம் வரைக்கும் இன்னும் 10 நாள் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு எப்படி நீங்க உயிர் பிழைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல வலதுபுறமும் இடதுபுறமும் சரியா நோக்கிக்கணும். காட்டுக்காரங்க எங்கேயாவது வர்றாங்களான்னு. அவங்க இல்லைன்னா முதல்ல தண்ணி எடுதான்னு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு நல்ல காயா பார்த்து நீங்க எடுத்து வச்சிடணும். அப்படி இல்லைன்னா குறும்ப காயா போயிடும், அது ரொம்ப இதா போயிடும். அதனால இந்த வர தேங்காய் திருடுறதே நீ அங்கிருந்து இவ்வளவு தூரம் முக்கிட்டு வந்தியாக்கு. ஏடா காடு மலையில ஏறி இந்த வர தேங்காய் திருடத்தான் வந்தியாக்கு. மக்களே என்ன ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்க. ஒரு வழியா நம்ம இந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டோம். நீ சமமான பள்ளத்தாக்க நோக்கி போக வேண்டியதுதான். நீங்க இந்த காட்டை சாதாரணமா நினைச்சிட முடியாது. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு NSS அதிகாரி துருவன் ஒரு 4 பொண்ணுங்களை கூட்டிட்டு ட்ரெக்கிங் வந்தாரு. அந்த ட்ரெக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல சில பேர் காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு இன்னும் மர்மமாவே இருக்கு. அது மர்மம் இல்ல ஒண்ணும் இல்ல, ஷூட்டிங் முடிஞ்சு அவன் பொட்டி கட்டிட்டுல வீட்டுக்கு போயிருப்பாங்களாச்சு. இந்த நாய் பேராண்மை படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கிறான். இவன் எவ்வளவு பெரிய கேப் மாதிரி தெரியுமா? என்னது வெள்ளிங்கிரி மலைக்கு போற தடியா? இதே தூக்கிட்டு தெரியுற புரியாம இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்துகிட்டே இருக்கு, சூரிய ஒளி சுத்தமா இல்ல. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அடிக்கிற இந்த -டிகிரி காத்துல நம்ம உடல் வெப்பம் சுத்தமா இல்லை. அதனால வந்து நம்ம இந்த ஒரே ஒரு குச்சி தான் இருக்கு. இதை பத்த வச்சு இந்த உஷ்ணத்துல நம்ம உடம்ப காப்பாத்திக்க போறோம். வேற வழியே இல்லை. இந்த ஒரே ஒரு கடைசி குச்சி நம்ம கிட்ட இருக்குது. ஆனா ஏன் வச்ச இருக்கிறதே ஒரே குச்சி, அப்ப நான் வீடு எதிர வைக்கிறது அமுக டுமுக அமால் டுமால்.